வைத்தியமானவர்கள், பலவீனமானவர்கள், பேதைகள், சிக்கி தவிக்கிறவர்கள், கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தோல்வி நிறைந்தவர்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அந்த 1000 அவருடைய ஞானத்தின் ஆழங்கள்ல 147வது செய்தி, தேவை பேதை 2/5. வேதத்திலிருந்து 5 கேரக்டர்ஸ் நம்ம தியானிக்க போறோம். அவர்களிடத்திலே இருந்த குறைவுகளின் மத்தியிலும் தேவன் அவர்கள் மேலே பேசிய நன்மைகளை எப்படி செய்து முடித்தார் என்பதை நாம தியானிக்கிறோம். இன்றைக்கு ஃபூலிஷ்னஸ் ஆஃப் ஜேக்கப், யாக்கோபுடைய முட்டாள்தனங்கள். அருமையானவர்களே, நீங்கள் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26, 27, 28, 29 4 வசனங்களை நீங்கள் ரூம் போட்டு தியானிங்க. தேவன் எப்படிப்பட்ட நபர்களை எடுத்து எப்பேற்பட்ட சாதனைகளை செய்து முடித்தார் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்களும் மிகப்பெரிய சாதனையாளியாக நீ மாறிவிடுவாய். அருமையானவர்களே, ஆமென். அவனுக்கு என்ன பேருங்க? எத்தன். எத்தன்னா யாரு? சொதப்பல் மன்னன். சரிங்களா? ஆனால் தேவன் அவனை கொண்டு என்ன செஞ்சாருங்க? அவனுடைய பெயரிலே சுமார் 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவனுடைய பெயரை மாற்றினார். பாருங்கள், இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்றினாரு. அந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளும் இஸ்ரவேல் தேசம் விசேஷித்த விதமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. ஏன்? எத்தன், அந்த யாக்கோபு தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்தான். இன்றைக்கு எதை கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், அவன் முட்டாள்தனமாக பல காரியங்களை செய்தாலும் தேவன் அவன் மீது வைத்த திட்டங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. முதலாவது பாருங்க, மத்தேயு 5:22 படி சகோதரனை திட்டுனா எரி நரகத்துக்கு பாத்திரவான் என்று சொல்லி இருக்கிறது. சொன்னவர் இயேசு கிறிஸ்து. வாசிக்கிறேன், மேத்யூ 5:22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். தன்னுடைய சகோதரர்களுக்கு இப்படி அநியாயம் செய்கிறவர்கள் எரி நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி இருக்குது. ஆனால் இந்த யாக்கோபு அவனுடைய அண்ணனுக்கு செய்த துரோகத்துக்கு அளவே கிடையாதுங்க. பச்சை துரோகம் பண்ணுகிறான். உங்களுக்கு தெரியும், நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். அருமையானவர்களே, அவனுடைய அண்ணனாகிய ஏசாவுடைய கொலை பசியை பயன்படுத்தி என்ன செஞ்சிட்டான்? அவனுடைய ஆஸ்தியெல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டான். அவனைத்தான் தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, தன்னுடைய அண்ணனை ஏமாற்றினது மாத்திரமல்ல, தன்னுடைய அப்பாவையே ஏமாற்றுகிறாங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா? அங்கே ஆதியாகமம் 27வது அதிகாரம் 10, 11, 12. Genesis 27 verses from 10. உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். தாய் சொல்றார். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன், முடி இல்லாதவன், கைகாலில் முடி இல்லை. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேனே என்றான். சரிங்களா? அம்மாவும் மகனும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. ஏசாவை, மூத்த குமாரனை ஆசீர்வதிக்க அப்பா அழைக்கிறாரு. இவன் என்ன வேடம் போடுறான்? நான் தான் ஏசா என்று சொல்லி இவ்வளவு ஒரு மாஸ்டர் பிளான் பண்றான் பாருங்க. அக்கிரம சிந்தை கொள்ளுகிறான். ஆனால் அவனை தேவனால் ஆசீர்வதிக்க முடிந்தது. என்ன செய்தான் என்று சொல்லி 16வது வசனத்தில் வாசிக்கிறேன். வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு, எப்படி கூத்தடிக்கிறான் பாருங்க. அப்பாவை ஏமாத்துறதுக்கு ஏசாவை போல வேடம் அணிகிறான். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். மோசடி பண்றாங்க. மூன்றாவதாக என்ன சொதப்பனா பாருங்க, லாபானிடத்துல வேலை செய்யறான். சரிங்களா? தந்திரமா என்ன செஞ்சிட்டான்?
ஆடுகளை எல்லாம் கொளுத்த ஆடுகளாக வரி வரியாக போட பண்ணிட்டான். சூப்பர் நேச்சுரலாக அவன் பிலீவ் பண்ணான். ஆனால் பாருங்க, அத்தனை ஆண்டுகள் வேலை செய்த மாமாவிடத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் திருடனை போல புறப்பட்டான் என்று ஒரு வசனம் இருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31:20 The book of Genesis chapter 31 verse 20 I shall read. யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டு அளவாய் போய்விட்டான். ராத்திரியா கிளம்பிட்டான் பாருங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? லாபான் தன்னுடைய 2 மகள்களை அவனுக்கு மனைவியாக கொடுத்திருக்கிறார். ஆனாலும் திருடனை போல ராத்திரியா ஓடி வந்துடுறான். அவனுக்கு பிரதானமான வேலை என்ன? ஆடுகளை மேய்க்கணும், ஆடுகளை பெருக பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க, ஆடு மேய்க்கிறவர்களும் மீன் பிடிக்கிறவர்களும் மிகவும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழுகிறவர்கள். அப்படிப்பட்ட நபர்களை தேவன் தேடி போய் எடுத்திருக்கிறாருங்க அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற. ஏன்? அவருக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. என்ன தெரியுமா? அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே 1 கொரிந்தியர் 1 29 வசனம். 1 Corinthians chapter 1 verse 29. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்கிறாரு. No one should boast against God. நான் இவ்வளவு படித்தவன், எனவே தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். It's not the plan of the Lord. நான் இவ்வளவு ஒழுக்கமானவன், இவ்வளவு பரிசுத்தமானவன், எனவே தேவன் என்ன? நோ 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 நோ. அவருடைய இன்டென்ஷன்ல என்ன தெரியுமாங்க? ஞானிகளை வெட்கப்படுத்தணும். 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தணும். அதே 1 கொரிந்தியர் 1:28 உள்ளவைகளை அவமாக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1:29 மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்ட கூடாதபடி உன்னை போல என்னை போல சொதப்பல் மன்னர்களை தேடிக் கொண்டிருக்கிறார் தேவன். தேவனிடத்துல ஓடியா, அவரை விட்டு விலகி போகாதே. அவர் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றினாலும் உன்னை அலங்கரிக்க ஆவலாய் உன்னோடு அழைக்கிறார். ஆவலாக உன்னை அழைக்கிறார். மகனே மகளே, அவரோடு இணைந்து கொள். அந்த ஜேர்னி ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கிறது. அந்த ஜேர்னி சூப்பர் நேச்சுரலா இருக்குது, எஃபர்ட்லெஸ்ஸா இருக்குது, என்ஜாயபுளா இருக்குது. ஹல்லேலூயா, எக்ஸலண்டா இருக்குது. அருமையானவர்களே, ஆமே. நான் இதிலெல்லாம் குறை உள்ளவன் என்று சொல்லி நீ மந்தைக்கு வெளியே போகாத. உன்னை கமிட் பண்ணு, சரண்டர் பண்ணு. அநேக காரியங்களை நீ தேர்வாய் மகனே மகளே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கிறார். பயப்படுகிறவர்களை தேவன் பரலோகத்துக்கு அனுப்புறதில்லை. பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள். அவிசுவாசம் இருந்தால் தானே பயப்படும். இவனுக்கு ஒரே பயம், அண்ணனை கண்டா நம்மளை கொன்று விடுவான்னு பயங்க. அங்கேயும் சொதப்புறம் பாருங்க. பயமும் பதஷ்டமும். 32:7-8 Genesis 32 verses 7 and 8. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதியை தப்பித்து கொள்ள இடம் உண்டு. எப்படிலாம் தேவனை நம்பாமல் பிளான் பண்றான் பாருங்க. மகனே மகளே, இன்னைக்கு உன்னோடு தேவன் தெளிவாக பேசுகிறார். நீ எத்தனாக இருக்கலாம். யாரை போல? யாக்கோபை போல. இழிவாக எண்ணப்பட்டவனாக இருக்கலாம். யாரை போல? தாவீதை போல. சிக்கல் பிடிச்சவனா இருக்கலாம். உன் வாழ்க்கையெல்லாம் சிக்கல், வாழ்க்கையெல்லாம் தோல்வி, ஒரு நன்மை இல்லை. பரதேசியாகிய ஆபிரகாமை போல நீ இருக்கலாம். இன்னைக்கு நல்ல செய்தி, தேவன் உனக்கு பின்னால வந்துட்டே இருக்காருப்பா. இவன் என்னை திரும்பி பார்க்க மாட்டானா? நான் இவனுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேனே, நான் இவனுக்கு பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேனே, நான் இவனை கொண்டு உலகத்தை நான் மாற்ற வேண்டுமே என்று சொல்லி உன்னோடு தேவன் திட்டமும் தெளிவுமாக பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஃபெயிலியர் இஸ் நாட் யுவர் ஐடென்டிட்டி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ். ஐயா, தோல்வி என்பது உன்னுடைய அடையாளம் அல்ல. மறுசீர் வாழ்வு, மறுமலர்ச்சியான வாழ்வு தான் உன்னுடைய அடையாளம்பா. யாரை எடுத்துக்கொள். ஆபிரகாம் தோற்று போகவில்லையா? ஈசாக்கு தோற்று போகவில்லையா? மோசே தோற்று போகவில்லையா? தாவீது தோற்று போகவில்லையா? அவன் சொல்றான் பாருங்க, விரும்பினதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிற அத்தனை தோல்வி. யாரு? பவுல் அப்போஸ்தலன். ஐயா, இவர்களை கொண்டு சரித்திரம் படைத்த தேவன் மகனே மகளே, உன்னுடைய ஐடென்டிட்டி என்பது தோல்வி அல்லப்பா, மறுவாழ்வு தான் உன்னுடைய ஐடென்டிட்டி.
Hallelujah. Oh, thank you, Lord, for your goodness. God does not call the qualified, but he qualifies the called. தேவன் தகுதியானவர்களை அழைக்கிறதில்ல, அழைத்தவர்களை தகுதியப்படுத்துகிறார். ஆமென். That is his gospel. ஐயா, அதுதான் ஏன் நம்ப முடியாத நல்ல செய்தி. Hallelujah. Oh, thank you, Lord, for your goodness. யாக்கோபோடு இணைந்து கொள்ளுங்கள், ஈசாக்கோடு இணைந்து கொள்ளுங்கள், ஆபிரகாமோடு இணைந்து கொள்ளுங்கள், தாவீதோடு இணைந்து கொள்ளுங்கள். அவர்கள் தங்கள் குறைவுகளின் மத்தியிலும் தேவனோடு பயணித்தார்கள். அந்த பயணத்தை நீ இடையில நிறுத்தும்படியாக தவறான முடிவெடுத்து விடாதே மகனே, மகளே. அவர் உன்னை அல்லவா நம்பி இருக்கிறார். இந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாக அவர் உன்னைத்தான் நம்பி இருக்கிறார். அவர் எப்படி உன்னை குவாலிஃபை பண்றாரு? அவருடைய குமாரனையே உனக்கு குவாலிஃபிகேஷன் ஆக்கிட்டாரு. அது என்ன ஆக்கிட்டாரு? 1 கொரிந்தியர் 1:24, இயேசுவையே உனக்கு தேவ பலன் ஆக்கிட்டாரு. இயேசுவையே உனக்கு தேவ ஞானமாக்கி விட்டார். 1 கொரிந்தியர் 1:31, இயேசு கிறிஸ்துவையே உனக்கு நீதியாக்கி விட்டார். இயேசு கிறிஸ்துவையே உனக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். எனவே பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாமானார். அல்லேலூயா, அல்லேலூயா, அவரே எனக்கு எல்லாமானார். அருமையானவர்களே, எத்தனாகிய யாக்கோபுக்கு இயேசு இல்லைங்க. அவனுடைய குறைவுகளின் மத்தியிலும் அவனை நேசித்து அவனை கரம் பிடித்து அவனிடத்தில் சொல்லப்பட்ட அத்தனையையும் நிறைவேற்றும் வரைக்கும் அவனோடு கூட இருந்து அவனை பாதுகாத்து உயர்த்தின தேவன் உன்னை இடையில விட்டு விடுவாரா? விடவே மாட்டார். அருமையானவர்களே, அவரோடு நில்லுங்கள், சக்சஸ்ஃபுல்லாக வாழுவீர்கள். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.